சென்னைக்கு அடுத்தபடியாக உள்ள அந்த பெரிய மனநல மருத்துவமனையில் நின்று பேசும்போது எனக்கு கிட்டத்தட்ட 300 வருஷத்தில் கடந்த 300 வருடத்தில் கொண்ட மனநலத்துறையோட வரலாறு வந்து மனசில் வந்து வந்துட்டு போகுது. ஒரு 300 வருடம் பார்த்திங்கன்னா நிறையா ஐரோப்பாவிலையும் சரி, அமெரிக்காவிலும் சரி நிறைய மனநல காப்பகங்கள் உருவாகின. அதாவது மனநல காப்பகங்கள் சிகிச்சை என்ற பெயரில் வந்து ஒரு தனி மனுஷனை வந்து தனியாக தூக்கிட்டு வந்து ஒரு மனநலத்துக்குள்ளே போட்டு சிகிச்சை கொடுக்குற முறை வந்து அமல்படுத்தப்பட்டது. கிட்டத்தட்ட அவனுடைய எவ்ரிடே லைஃப்லேருந்து உள்ளே தூக்கிட்டு போன ஒரு விஷயமாக வந்துச்சு. இந்த கால பின்னணியில் வந்து கிட்டத்தட்ட 1960களில் வந்து 2 முக்கியமான புஸ்தகம் வந்துச்சு. அது வந்து மனநலத்துறையில் வந்து பெரிய சீர்திருத்தங்களுக்கு மேற்கொள்ள அடிகோலிய புஸ்தகங்கள்னு சொல்லலாம். எர்விங் காஃப்மேன் அப்படிங்கிற ஒரு பெரிய சமூகவியல் அறிஞர் வந்து அசைலம் என்ற ஒரு புஸ்தகத்தை எழுதினார். 1961ன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து 1963 ஸ்டிக்மா என்ற ஒரு புஸ்தகத்தை எழுதினார். ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடைய புஸ்தகங்கள் தான். இந்த அசைலம் என்ற புஸ்தகம் எழுதினதோட முக்கியத்துவம் பார்த்திங்கன்னா, பழைய மனநல காப்பகங்கள்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அதனோட ஆர்க்கிடெக்சர் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் சிறைச்சாலை ஒட்டி தான் இருந்துச்சு. உயரமான சுவர்கள், பெரிய கம்பிகள் போட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிறைச்சாலையோட பிரிசனோட ஸ்ட்ரக்சரில் தான் பண்ணாங்க. இவரோட 60களில் வந்து காஃப்மன் மாதிரி பல சிந்தனையாளர்கள் வந்து மனநலத்துறையை பற்றி நிறைய எழுத்துக்கள் எழுதினாங்க. அது வந்து ஒரு பெரிய டீஇன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்த ஒரு புஸ்தகம் வந்து அசைலம் வந்து. அதில் வந்து நிறையா ஒரு மனுஷன் வந்து உள்ளே போனோம்னா அவனுக்கு கொடுக்குற நம்பர்ஸு, யூனிஃபார்மு, எவ்ரிடே ரொட்டீன் வந்து ஒரு விதமான நம்ம சிகிச்சைங்கிற பேரில் வந்து பார்த்திங்கன்னா அவனை மேலும் நெருக்கடிக்குள்ளே ஆக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய நீண்ட ஆய்வு பண்ணி எழுதின ஒரு புஸ்தகம் வந்து அசைலம். அதை தொடர்ந்து எழுதின புஸ்தகம் வந்து ஸ்டிக்மாங்கிறது வந்து அவர் பெரிய நீண்ட ஒரு வரையறை கொடுத்துருப்பார். அதை வந்து ஸ்டிக்மாங்கிறது ஒரு வித ஒதுக்குதல், ஒரு வித ஒவ்வாமை, ஒரு விதமான கரைன்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரெயின் அப்படிங்கிற மாதிரி தான். அது குறிப்பாக மனநோயாளிகளுக்குன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது மனநோயாளிகளுக்கும் ஒரு நெருக்கடியை தருது, மனநோயாளிகளோட பழகக்கூடியவர்களுக்கும் ஒரு பெரிய நெருக்கடியை தருது. 2 பேருக்கும், மனநோயாளிகளுக்கும் அவரோட பழகக்கூடியவருக்கும் உள்ள சகஜமான உறவு வந்து குறைஞ்சிருது அப்படிங்கிறது தான் அவரோட ஆய்வில் வந்து பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. அவர் வந்து கிட்டத்தட்ட ஸ்டிக்மாங்கிறத வந்து பெரிய மாற்றுத்திறனாளிகளும் சரி, கிட்டத்தட்ட செக்ஸ் ஒர்க்கர்ஸு, ஹோமோசெக்ஷுவாலிட்டிஸு, அதுக்கடுத்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய டெஃபனிஷனில் தான் வந்தார். தேசம்ங்கிற ஒரு மைனாரிட்டிஸான குரூப்ஸு, தேசம், ரேஸு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐரோப்பிய சூழலில் உள்ள விஷயங்களை வச்சு தன்னோட ஆய்வு முடிவுகளை வந்து வச்சார். இப்போ சமீப காலமாக பார்த்தா ரைட்டிங் ஃப்ரம் பிலோ அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய போக்கு வந்து உண்டாயிருக்கு. எப்படின்னா, மனநோயாளிகளோட நிறையா விஷயங்களை வந்து இப்போ தொகுக்க தொடங்கிட்டாங்க. இது வரைக்கும் மனநோயாளிகள் எழுதுறதெல்லாம் வந்து ஒரு வேல்யூலெஸ், மதிப்பில்லை, அதுக்கு ஒரு மதிப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி போக்கு மாதிரி. ஸோ அவங்க சொல்கிறதுலையும் நிறையா விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்பைல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெஸ்ட்டில் நடக்கிறது வந்து அதே மாதிரி தமிழகத்துலேயும் நிறையா விஷயங்கள் நடக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்குது. நிறையா தமிழ் இங்கே சங்க காலத்தில் வந்து மடல் ஏறுதல் தொடங்கி கிட்டத்தட்ட நிறையா நூல்கள் வந்திருக்குது. இப்போ எம்.வி. வெங்கட்ராமோட காதுகள், கோபி கிருஷ்ணனோட நிறையா படைப்புகள், தமிழ் சினிமாவில் வந்து நிறையா ஏராளமான விஷயங்கள் நடக்குது. இதெல்லாம் ஆவணப்படுத்தினா ஒரு நல்ல மனநோயை பற்றி ஒரு நல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். ஒரு இன்டர்டிசிப்ளினரி பல்துறை அறிவு சார்ந்த ஒரு அப்ரோச் வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட இப்போ உள்ள பாடப்படிப்புகள் வந்து கிட்டத்தட்ட எல்லாம் மனனம் பண்ணி பரீட்சை எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. அந்த க்ரியேட்டிவ் சைடு வாழக்கூடிய சமூகத்தை பற்றி, ஒரு சிக்கலான சமூகத்தை பற்றி ஒரு பார்வைகள் வந்து குழந்தைகளுக்கு கிடைக்கிறதில்ல. அது முக்கியமாக நாங்கள் தாய்ச்சி அப்படிங்கிறத ஏன் பயன்படுத்தணும்னா, தாய்ச்சிங்கிறது ஒரு பெரிய ஒரு நாடகத்துறைக்கு வந்து ஒரு பேஸு. இப்போ வந்து மேற்கு நாடுகளில் வந்து நாடகத்தை வந்து ஒரு பெரிய தெரப்பியாகவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே அதுக்கான முன்முயற்சிகள் தமிழ்நாட்டில் அங்கொன்றுமா நடந்திருக்கிற ஒழிய அதுக்கான தொடர்ச்சி இல்லை. அதற்காகத்தான் இந்த மாதிரி விஷயங்களை
தாய்ச்சி, அந்த மாஸ்க் மேக்கிங், டெரகோட்டா விஷயங்கள்லாம் நாங்கள் இங்கே அறிமுகப்படுத்த முயற்சி பண்ணோம்.